ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன எனர்ஜின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதில் வந்துட்டு ஒரு சில பேர் டாக்ஸிசிட்டியாக மாறிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு எங்கே போகிறது என்ன பர்பஸ்னே தெரியல. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. யுவர் கான்ஷியஸ் இஸ் ஸ்கேட்டர்ட், தேர் இஸ் நோ பர்பஸ். இதில் நிறையா ராங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, அப்புறம் எப்படி இமோஷனல் ப்ராசஸிங் என்ன பண்ணணும், ரெகுலேஷன் எப்படி இருக்கணும், இமோஷனல் ரெகுலேஷன் அதுவே தெரியல. ஸோ அதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த பர்சனை லவ் பண்ணுற இன்னொருத்தவங்களும் வந்துட்டு அவங்க வர்த்து இல்லையோ அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த பர்சன் வந்து வர்த்து இல்லை, நான் என்னோடய செல்ஃப் வர்த்தை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த பர்சனுக்கு வந்து நான் கண்ணுக்கே தெரியல, நான் பிரச்சனையா அவங்க பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்கனால மற்றவங்களும் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதனால இந்த பர்சனுக்கு வந்து அவங்கள விடவும் முடியல, அவங்கள வந்து பிடிச்சிட்டு இருக்கவும் முடியல. பிடிச்சிட்டு இருந்தால் அவங்கள வந்து பேசி அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், ரெஸ்யூரன்ஸ் கொடுக்கணும். நீ என் மனசில் இருக்க, நான் உனக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் பாரு, அப்புறம் நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெசிவ்னஸே அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கே அவங்க யாருன்னே தெரியல. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்காங்க. அப்புறம் அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ இட் ஹர்ட்ஸ் ஸோ மச். அப்புறம் அதனால் அந்த எதிராளி இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து லவ் பண்ணி இல்லை வந்து இவங்களை நம்பி போகிறவங்களுக்கு வந்துட்டு அது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. டோன்ட் ட்ரீட் மீ த வே யூ டூ, ஐ டோன்ட் டிசர்வ் இட், யூ ஆர் ஹர்ட்டிங் மீ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் வந்து இவங்க யாருனே தெரியாத இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட மனசு எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் தேர் இஸ் அந்த ஆன்சைட்டி, அதில் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதான் ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப், ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். ஒரே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கு மட்டும்தான் அவங்களை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே ஒரு இமோஷனல் டெப்த்தே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எப்படி இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது, அவங்க இமோஷன்ஸை அப்படி அவங்க கனெக்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்புறம் எப்படி மற்றவங்களோட இமோஷன்ஸ் அவங்க புரிஞ்சுக்க முடியும்? அவங்களால இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் யோசிக்க முடியும். இப்போதைக்கு என்ன பண்ணலாம், டெம்ப்ரரி ப்ளஷர் மட்டும்தான். டெம்ப்ரரி ப்ளஷர் இஸ் திஸ். அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீ இதுக்கு மட்டும் தான் நீ யூஸ் பண்ணிக்க பார்க்குற, வேறு எதுக்குமே கிடையாதா, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்ற மாதிரி. பட் இவங்களால அந்த இமோஷன்ஸை வந்துட்டு பாரு, emotions are overwhelming. Look at that. I don't know who I am anymore. See, it's the same thing. You're affecting yourself and also you're affecting someone else who doesn't deserve it at all. ஸோ அந்த பொட்டென்ஷியல் வந்து தெரியுது ஃபஸ்ட்டு. நல்லா போக்கர் ஃபேஸ் வச்சுட்டு நல்லா விளையாடுவாங்க. அதாவது இமோஷன்ஸோடு மற்றவங்கள வச்சு விளையாடுவாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு they don't have emotions of their own. ஒன்றா அடுத்தவங்களை காப்பி பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க எமோஷன்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே அவங்களுக்கு டாக்ஸிக்காக இருப்பாங்க, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங்காக இருப்பாங்க. இல்லாட்டி அடுத்தவங்களோட வாழ்க்கையில் போய் டிஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சந்தோஷமாக இல்லை, நீ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு எதுவுமே கிடைக்கல, நீ எப்படி இப்படி இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி கிரியேட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அண்ட் அதை மாற்றிக்கலன்னா இப்படி தான் நடக்கும். சேம் திங்ஸ் டிஃப்ரெண்ட் டே. இதனால் ரொம்ப டயர்டாக எக்ஸாஷன், மென்டல் எக்ஸாஷன் வரும் for the person who is in the problem, நம்பி போகிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு மென்டல் எக்ஸாஷன் இருக்கும். அவங்க ஒரு டாக்ஸிக் இதில் மாட்டிடுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் திஸ் பர்சன் இஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் தியர் ஃபியர்ஸ் அண்ட் நாட் ரெடி டு ஃபேஸ் தியர் ட்ராமாஸ். People don't believe me. Of course they don't believe you. You don't believe in yourself. How do you expect someone else to believe you? Please do what is best for your heart. இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இப்படி தான் தோணும். சரி, நம்மளால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்களே, நம்ம விலகி போவோன்னு தோணும். ஆனால் முடியாதே. ஐ ஃபீல் ஸோ லாஸ்ட், abandonment issues, don't know how to be alone, I don't want to be alone. See, and life without you is hopeless, dark and depressing. I miss your light. ஸோ ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப எப்பத்தட்டிக்காக இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில், இன்னொருத்தர் வந்துட்டு ரொம்ப ஹாலோவாக இருப்பாங்க. பிகாஸ் தே ஹாவ் இஷ்யூஸ், அன்ட்ரீட்டட் அன்ஹீல்ட் ட்ராமாஸ். அப்போ வந்து அவங்களுக்கான அந்த எக்ஸைட்மெண்ட் டோபமைன் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்கிறவங்க, எம்பத்தட்டிக்காக இருக்கிறவங்களோட எனர்ஜியை வந்து உரியறது, அவங்கள வந்து அளவு வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இவங்களை வந்து குத்தி நீ வந்து கீழே எனக்கு கீழே அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த எனர்ஜி ரீடிங் எப்படி இருக்குதுன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்சிசிஸ்டிக் பீப்புள். அவங்களோட ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்குது. தே ஆர் ஆல்சோ விக்டம்ஸ். ஆனால் அவங்க தே டோன்ட் சூஸ் டு கோ ஃபார் ஹீலிங். That's the only problem they have. And
இன்னும் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும், நான் இந்த பொண்ணை மாற்றிடுவேன், நான் இந்த பையனை மாற்றிடுவேன். ஆக்சுவலி பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க. மற்றவங்கள மாற்றிடுவேன்னு நினைக்க மாட்டாங்க. நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி அப்படி சொல்கிறேன். ஓகே. ஸோ ஆனால் பொண்ணுங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி என்னமோ அவங்க பெரிய மதர் தெரேசா மாதிரி அவங்க மற்றவங்கள மாற்றணும், மற்றவங்கள திருத்தணும், அவங்கள நான் நல்வழிப்படுத்துகிறேன், அதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு அவங்க தாட்ஸ் நல்லா இருந்தாலுமே இட்ஸ் நாட் தேர் சாய்ஸ். அவங்களால மற்றவங்கள மாற்ற முடியாது. யாராலையும் மற்றவங்கள மாற்றவே முடியாது. அவங்களோட ஓன் வில் பவர்னால தான் அவங்கள மாற்ற முடியும். இல்லாட்டி கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அந்த உங்களை விரும்பி வர்றவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதுதான் ஆகும். அப்புறம் அவங்களும் வந்துட்டு அதே டாக்ஸிக் இது தான் செய்வாங்க மற்றவங்களுக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்புறம் இப்படி வந்து நிற்கும். பேட் ஹேபிட்ஸ், ட்ரக்ஸ், அடிக்ஷன்ஸ், டாக்ஸிசிட்டிஸ், சம் அடிக்ஷன் வில் பி தேர், அந்த எம்டினஸை வந்து சரி பண்ணுறதுக்கு. பட் அதில் இதுவும் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ட்ராமா பாண்டிங்காக இருக்கலாம், கார்மிக் பாண்டிங்காக இருக்கலாம். ஓகே. அண்ட் இது வந்து உண்மையாக லவ்வாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்ராக்ஷன், ஒரு டெம்ப்ரரியாக ஒருத்தங்க கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் அவங்க மைண்டில் டெம்ப்ரரின்னு இருக்காது. அவங்க மைண்ட்லேயும் இது லாங் டேர்மாக இருக்கணும்னு தான் அவங்களும் நினைப்பாங்க. பட் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அது லவ் இல்லை. தே டோன்ட் லவ் தேர் செல்ஃப்ஸ், தே ஃபீல் டிப்ரெஸ், தே ஃபீல் ஹாலோ. அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சூசைடல் மாதிரிக்கும் போயிருப்பாங்க. பட் இதுதான் வந்துட்டு அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கு. ஓகே. இது பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் அவங்கள வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் மாதிரி, டெம்பரரி ஸ்டேபிள் மாதிரி வச்சிட்ருக்கு. அவங்க இன்னும் இந்த உலகத்தில் வச்சுட்ருக்கிறது இதுதான்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இதை தாண்டி இருக்க முடியாது அவங்களால அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்குவாங்க. ஓகே. ஸோ ஒருத்தரோட எதிர்பார்ப்பு வந்துட்டு இன்னொருத்தரால் மீட் பண்ண முடியாது. அவங்களால நினச்சாலும் முடியாது. ஒரு 2-3 நாள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் தே அட்டர்லி ஃபெயில் பிகாஸ் தே டோன்ட் நோ ஹூ தே ஆர் ஆக்சுவலி. தே டோன்ட் நோ. அண்ட் இது மட்டும்தான் இருக்கும் அவங்க மைண்டில். ஓகே. இதுக்கு மட்டும்தான் வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு பர்சன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நான் அதுக்கு மட்டும்தான் லாக்கின்னு நினைக்கிறியா, அதுக்கு மட்டும்தானே நான் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை வரும், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வரும். எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி காண்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், ரைட்? ஸோ இதில் நிறைய பேர் இந்த ஒரு டைனாமிக்கில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நானே பார்த்துருக்கேன் என்னோட செஷன்ஸ் கொடுக்கும்போது. ஒருவே ஃபீல் ஸோ லாஸ். இதுக்கான பதில் அவங்களுக்கே தெரியாது. இதை அவங்க நோக்கி போக மாட்டாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியாதுன்னுவாங்க. ஆனால் இன்னும் செய்ய மாட்டாங்க. they'll just keep going with it. if I ignore it, it will go away அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லாட்டி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் தெம் அப்படின்ற மாதிரி இந்த பர்சனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களோட கோப்பிங் மெக்கானிசம் வந்துட்டு மற்றவங்க பண்ணுறதை பார்த்து தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இது பண்ணால் இப்படி அப்படின்ட்டு. ஒரு ஹெல்த் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பக்கமே வர மாட்டாங்க. இந்த பக்கம் வந்தாலுமே டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. ஓகே, இட்ஸ் நாட் கூல், இட்ஸ் நாட் ட்ரெண்டியாகவே இருந்தாலும் வந்துட்டு இட் இஸ் நாட் குட் ஃபார் மை ஹெல்த், இட் வில் கிவ் மீ லாங்கர் டேர்ம் பேட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தே வில் கோ அவே. ஆனால் அதுக்கான வழியே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேயே மாட்டிப்பாங்க. ஸோ அவங்கள சார்ந்தவங்களுக்கும் வந்து இது பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதனால தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ ஃபீட் சம்திங் டு திஸ் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்க்கு இஃப் யூ ஃபீட் யுவர் செல்ஃப் யூல் பி லாஸ்ட். அவ்வளோதான், கம்ப்ளீட்லி லாஸ்ட். எல்லாராலும் ட்ரை பண்ண தான் முடியும். பட் உங்கள் வில் பவர்னால தான் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் யூ கேன் நாட் சேஞ்ச் சம் ஒன் ஹூ இஸ் நாட் வில்லிங் டு சேஞ்ச். அது அவங்க ப்ராப்ளமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம் நினச்சிப்பாங்க. அதனால தான் நான் உயிரோட இருக்கேன், என்னால் அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. தப்பான பழக்க வழக்கங்களுக்கு இதுதான் வந்துட்டு ஒரு விதை போடுற மாதிரி இருக்கும். Everything starts with the family. So upbringing, environment, the peers, everything makes thing. But please do what is best for your heart. Okay, so இங்கே போக வேண்டாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் தேடி போகாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு இஃப் யூ ஃபீல், யூ ஹாவ் டு கோ டுவர்ட்ஸ் ஹீலிங். ஹீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் நாட் ஹீலிங். ஓகே, திஸ் இஸ் லைக் டெம்பரரி டோப்பமைன் செக்ரீஷன், டெம்பரரி ஹார்மோனல் திங். ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு கம், கடைசி வரைக்கும் வராது. உங்களுக்கே ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களை நம்புவாங்க. லேர்ன் டு பி அலோன், லேர்ன் த பாசிபிலிட்டிஸ். என்னென்ன பண்ண முடியும் இந்த டைமில் வந்து யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப் லவ். நிறைய பேருக்கு செல்ஃப் லவ்னா என்னென்னே தெரியல. டெய்லி ரொட்டீன்ஸ், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹேர், யுவர் ஃபேஸ்,
யுவர் மென்டல் கெப்பாசிட்டிஸ், எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், எவ்வளோ ஹெல்த்தியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட், இல்லாட்டி டால் ஆகணுமா, இல்லாட்டி ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா, அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம். ஸோ சம்திங் லைக் தட் யூ ஹாவ் டு கீப் ட்ரைங் அண்ட் யூ கான் பி இன் திஸ் மெஸ் ஆல். அப்புறம் என்னோட சந்தோஷம் என்கிட்ட கிடையாது, மற்றவங்க கிட்ட இருக்குன்னு மற்றவங்க கிட்ட தேடி போனீங்கன்னா பிரச்சனை தான். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி ஹாப்பி வித் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இல்லை, நீங்களாவே சந்தோஷமாக இல்லைன்னா மற்றவங்க சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. அதே சமயம் அவங்க வந்துட்டு எனக்கு என் வாழ்க்கையில் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அதுக்கு கிடையவே கிடையாது. அவங்க இதை வந்துட்டு ஒரு டாலரேட் லெவல் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதை தாண்டி அவங்களும் உங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது அவங்களாலையும். தி டோன்ட் ஹாவ் டு. அவங்க விட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் அது முன்னாடி இதை விட ரொம்ப சங்க் ஆவீங்க, இன்னும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் டிப்ரெஸிங் இதில். யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் லைட். Okay, so what are the fairies messages here? Seek loving connections and cherish friendships. உண்மையானவங்களை தேடுங்க. நெகட்டிவாக இருக்கிறாங்க, ஃபேக்காக இருக்காங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுன்றதுக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களை இன்னும் இழுத்துட்டு தான் போகும், குவிக்ஸானுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபாலோ த சீக்ரெட் சைன்ஸ், as treasures can be found where you least expect them. Treasures, it's not நெகட்டிவ், ஓகே, இட்ஸ் இன் யூ. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை வெளியேடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. சீக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ட்வைலைட் வாண்டரிங்ஸ். தனிமையில் வந்துட்டு என்னென்ன இன்ஸ்பிரேஷன் உங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும், உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா முடியாது தான். ஓகே, see with eyes and heart wide open. So narrow thinking will not help, superstitions will not help. Take control of your quest. Choose your companions wisely. See? And create your story. It is the most potent form of magic. நீங்கள் யாராக இருக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. Keep courage and be gentle. Have gratitude. Connect to the spirits and energy of your local landscape. Seek enchantment. Okay, your nature will help you. Your nature and சுற்றி இருக்கிறவங்களுக்கு. But your nature is kind of tainted with false beliefs and disappointments, failures, dysfunctional family members, dysfunctional surroundings and people who are toxic. ஃபஸ்ட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடி போனால் தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். Only if you seek, you will get it. To the green world. Seek comfort and acceptance. Be kind to yourself. Yes, be kind to yourself. Take time for hibernation, resting and healing. எஸ், அப்புறம் தான் வந்துட்டு எந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு வேலைக்கு ஆகும். இல்லாட்டி அந்த ரிலேஷன்ஷிப்பில் பொட்டென்ஷியல் இருந்தாலுமே உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. இவங்க எனக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்காங்க, என்னால் அந்த பாசத்தை ஏற்றுக்க முடியல. இல்லாட்டி நம்ம ரொம்ப ஹர்ட்டாக இருக்கிறவங்க வந்து அந்த டிஸ்ஃபங்க்ஷனை மட்டுமே பார்த்தவங்களுக்கு வந்துட்டு உண்மையான அன்பு புரியாது. அவங்க வந்துட்டு அதை அலட்சியப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த பர்சனை, இந்த காயப்பட்டவங்களை வந்துட்டு குத்தி கடத்துகிற மாதிரி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. டிஃபென்ஸாக அவங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க, ட்ராமா ரெஸ்பான்ஸாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கவும் முடியாது, அந்த பாசத்தை அதை வந்து வெளிக்காட்டவும் முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் டிப்ரெஷன் வந்துட்டு வெளியில் தெரியாது. நிறைய பேர் வந்து டிப்ரெஷனாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும், அதெல்லாம் கிடையாது, தெரியவே தெரியாது. இது ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்காங்க, தேர் இஸ் நத்திங் ராங் வித் தம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டீரியோடிப்பிக்கலாக எல்லாருமே அந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க தனியாக தான் இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு மூஞ்சி தொங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. சூசைடல் தாட்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது கத்தி வச்சுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை வச்சு புரிஞ்சுக்க முடியும் டிப்ரெஸிங்கில் இருக்காங்களா இல்லையான்ட்டு. அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவேர்னஸ் இருந்தால் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நிறைய பேர் டிப்ரெஸிங் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடுறாங்க. சாரி, ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாமே வந்துட்டு டிப்ரெஷன் சொல்லிடுறாங்க. சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே வந்து டிப்ரெஷன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஸோ அதான் அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம். ஹேண்டில் பண்ணுற இப்போ நான் வந்து அந்த பர்சனை நான் ஹீல் பண்ணிடுவேன், ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க, நான் பேசினா அவங்க ஹீல் ஆயிடுவாங்க அப்படின்னா டெம்ப்ரரி தான். உங்களால் மாற்ற முடியாது அவங்கள. அவங்க மாறத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பப்படலை அப்படின்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பெஸ்ட் வே இஸ் டு அவாய்ட் அண்ட் டு பி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து யூ கேன் லவ் தம், யூ கேன் ஷோ யுவர் சப்போர்ட், பட் யூ கான்ட் ஃபுல்லாக நீங்களே உள்ளே போக முடியாது. இஃப் யூ கோ தேர் அப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களையும் மாற்றி விட்ருவாங்க. அண்ட் நீங்களே யூல் ஃபீல் லாஸ்ட், எதுக்குடா போகணுன்ற மாதிரி ஆகிடும். யூல் மிஸ் யோர் லைட், தே வில் ட்ரெயின் யூ ஆஃப் யோர் லைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சீயிங் ஹியர். Find your spirit, cherish the ones that truly there for you. Friend in need is a friend indeed. Yeah, ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்திருக்கு. அண்ட் யூ கேன் லவ் தம். ஒரு சில டாக்ஸிக் பீப்புள் வந்து தே வில் பி இன் யோர் ஃபேமிலி. அவங்கள வந்து தாண்டி போக முடியாது. சம்டைம்ஸ் யூ கான்ட் ஜஸ்ட் அபேண்டன் தெம் அண்ட் கோ. அதுக்காக நீங்கள் அவங்க கூடயும் இருக்க முடியாது. பிகாஸ் இட் வில் பி அஃபெக்டிங் யுவர் மென்டல் ஹெல்த். அது ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, love them, you can talk to them and all that, but with a distance. Emotional connect ஆகக்கூடாது, disconnect emotionally. Okay, that's how you can survive if you're a survivor of narcissistic or toxic family or friends-னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. Okay, always seek therapy from professionals. Okay, and கீப் ரிசர்ச்சிங். உங்களால் இருந்து வெளியே வர முடியும். இது மட்டுமே வந்துட்டு எண்டு கோல் கிடையாது. இது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் யூல் ஃபீல் ஸோ எம்டி. ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு எதுவுமே சரியா இல்லை, ரிலேஷன்ஷிப்பாவது சரியாக இருக்கலாம், சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்பி போனேன், என்னை அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அது கிடையாது. அவங்க உங்களை ஏமாத்துறேன், நீங்கள் தான் போய் ஏமாந்துருக்கீங்க. உங்களோட சந்தோஷம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. மற்றவங்க கிட்ட தேடினா அது கிடைக்காது. நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பர்சனாக நீங்களே வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணணும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கம்ப்ளீட்டான பர்சன் நீங்கள் சீக் பண்ணி போவீங்க. இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி உடஞ்சி போனவங்கள தான் போய் பிடிப்பீங்க. அவங்களே ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டு வர செஷனில் கூட அதை அவங்க பிரேக் பண்ணி விட்ருவாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ் இன் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து அடுத்தவங்களை போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, உங்கள் கப் வந்து ஃபில்லாக இருக்கும்போது தான் உங்களால் மற்றவங்களோட கப்பை ஃபில் பண்ண முடியும். உங்ககிட்டே இல்லை, அது உடஞ்சி ஊற்றிட்டு இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியும்? நத்திங். ஏன்னா அது கீழே ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. யூ ஆல்சோ நீட் சம்திங் டு ஃபிக்ஸ் இட், பட் யூ ஓன்ட் ஃபிக்ஸ் இட். சம் பீப்புள் டூ தேட். அதை வந்து மற்றவங்க கிட்ட தேடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் இவ்வளோ நம்பினேன், இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நோ, நீங்கள் யூஆர் அட்ராக்டிங் தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. You're in that type of energy. You have to change that frequency. You have to change your actions. You have to go for therapy and all that. Okay. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஹீல்டாக இருக்காங்க அண்ட் திஸ் பர்சன் இஸ் ஹாப்பி வித் தெம்செல்ஸ் அப்படின்னா அவங்களோட ஹாப்பி பெட்டர் ஹாஃபை தான் அவங்க தேடுவாங்க. ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அவங்க தேடுவாங்க. ஸோ இன்னொரு ஹாப்பி பர்சன், டூ ஹாப்பி பர்சன், இந்த பர்சன் வந்து they don't need this person to be happy. Okay, they're just happy with themselves and they have their own choices, individualism, financial stability and everything. Same thing goes here. This person doesn't need this person to be happy. This person is financially independent and this person is happy without this person. But when these two happy people who two complete people come together, they can start a healthy family. ஸோ அவங்களோட எல்லா விஷஸுமே வந்து நிறைவேறும். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கும். they will be scoring high in every sense of life. Okay, and they won't fall for temporary happiness. They will go for the long term. Okay, they'll be inspirational. They'll have couple goals. Okay, couple goal energy தான் அவங்க வச்சுருப்பாங்க. Yeah, so I'm seeing 1919 in this reading, so you can Google that up to see your messages. Maybe you'll have signs or something that you're wanting to know. Okay, with this, thank you for watching. Love and light blessed be. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos.